சேலத்தில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது சேலம் செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது எந்த பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருது? இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன காரணம்? வேதவள்ளி, அதாவது பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பினை தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும் வங்கிகளில் இந்த பழைய நோட்டுகளை மாற்றுவதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திட்டு இருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க, கூட்டுறவு வங்கிகளுக்கு, அதாவது தமிழகத்தில் உள்ள இயங்கி வரும் கூட்டுறவு வங்கிகளுக்கு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட அனைத்து வங்கிகளுக்கும் இது போன்ற பண பரிவர்த்தனை செய்ய முடியாத ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய நோட்டுகளை வாங்கி கொண்டு கூட்டுறவு வங்கியில் மட்டும் வேறு நோட்டுகளை வழங்குவதற்கான வசதி செய்யப்படவில்லை. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் இன்றைய தினம் ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியின் தலைமையிடத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் பேலஸ் தியேட்டர் அருகே இருக்கிற சேலம் மத்திய மாவட்ட கூட்டுறவு வங்கி அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இவங்களோட முக்கியமான நோக்கம், பிற வங்கிகளில் இருப்பது போலவே பண பரிவர்த்தனை சேவையை கூட்டுறவு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் உட்பட வங்கி உட்பட அனைத்து வங்கிகளிலும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத இவங்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. வேதவள்ளி, மோகன்ராஜ், யாருடைய கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது? இவங்க அரசுக்கு முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள்லாம் என்னென்ன? கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரைக்கும் முற்றிலுமாக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கிறதுனால மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாகத்தான் இந்த போராட்டம் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 320 வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் இயங்கி வருகின்றன. கடந்த ஒரு வார காலத்துல இது போன்ற பண பரிவர்த்தனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால சுமார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டிருப்பதாக வங்கி ஊழியர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் விவசாயிகள் உள்ளிட்ட நடுத்தர வர்க்கத்தினர் தான் பெரும்பாலும் இங்க வந்து கணக்குகள் வைத்திருப்பாங்க. இவர்களுக்கு சேவை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போல பயிர்க்கடன், நகைக்கடன், விவசாய கடன் உள்ளிட்ட எந்த கடன்களும் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஊழியர்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும், எனவே மாநில அரசு இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு மற்ற வங்கிகளில் தேசிய வங்கிகளில் இருப்பது போலவே கூட்டுறவு வங்கிகளுக்கும் பண பரிவர்த்தனை சேவைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதா இவங்களோட கோரிக்கையா இருக்கு. வேதவள்ளி.